அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் வீடரை வந்து வயலுக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் வீடர் கிசான் கிராஃப்ட்டு. இது இப்போ பார்த்தீங்கன்னா கிசான் கிராஃப்ட் பவர் வீடர் தான் பார்த்துட்ருக்கோம். பவர் ட்ரில்லர் கிடையாது, பவர் வீடர்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்குல்ல, அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து வேர்க்கடலை போட போகிறோம். இந்த வயல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும், லைனாக இருக்குது பாருங்கள். இந்த வயலில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட போகிறோம். இந்த மிஷினை வச்சு எப்படி போடுறதுன்றது நம்ம வந்து இந்த பவர் வீட்டரில் நான் காட்டுறேன் வீடியோவில். இப்போதைக்கு பார்த்துங்க, இந்த பவர் வீட்டர் தான், இந்த கழனி தான் ஓட்ட போகிறோம். கழனி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த வயல், இந்த வயலில் தான் போட போகிறோம். இப்போ வந்து பவர் வீட்டரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கீரை போட்டிங்கன்னா பவர் வீட்டர் வந்து மூவ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் வந்து முன்னாடி வந்து அந்த மண்ணை பொழந்துக்கிட்டு கிரிக்கிட்டு போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏறு மாடு ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலப்பை ஒன்று இருக்குது பின்னாடி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி ஆழத்துக்கு மண்ணை பொழந்துக்கிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். பக்காவாக இருக்குங்க பவர் வீடரு, அருமையாக போயிட்டுருக்கு பாருங்கள். மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வீடரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கணும். ஈரம் இருந்தால் தான் நல்லா போயிட்டுருக்கும். ஈரம் காஞ்சிருந்துச்சின்னா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஈரம் கொஞ்சம் இருந்தால் தான் அந்த வந்து பவர் வீட்டர் நல்லா வந்து மண் நல்லா உழவ முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்கள். பவர் வீட்ரு வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பவர் வீட்ரு வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு 7-8 மாதம் ஆகுது வாங்கி பவர் வீட்ரு. நல்லா தான் இருக்குது. பெட்ரோல் வண்டி தான், 4 ஸ்டோக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். பக்கா இருக்குது பாருங்கள். மண் எந்த அளவுக்கு ஆழம் புதைக்குது, புதந்தி போயிட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரொட்டேட்டர் பாருங்கள், சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். சுற்றும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த கலப்பை பாருங்கள், அந்த அளவுக்கு ஆழமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். மண்ணை பொழந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த 6 அடி அந்த எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இது வழியாக தான் நம்ம வந்து வேர்க்கடலை போட்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இதாங்க ஒர்க்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி வந்து பெட்ரோல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் கெப்பாசிட்டி. எப்படி போய்ட்டுருக்கு பாருங்கள், மண்ணை பொழந்துட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். விவசாயம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த மிஷினு. சின்ன ஒரு 6 ஏக்கர் வச்சுருவங்களுக்குலாம் அந்த வந்து பவர் வீட்டர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். கூட அருமையாக போயிட்டுருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணை எப்படி பழகுது பாருங்கள். புல்லுலாம் முளைச்சி போயிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆழம் எடுத்து போயிட்டுருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஆழம் எடுத்துகிட்டு பாருங்கள். ஒரு 6 அடி ஆழத்துக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். முன்னாடி எப்படி ரொட்டேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ரொட்டேட்டர் வந்து கலப்பை வந்து அந்த பிளேடாக இருக்கும். அந்த பிளேடு வந்து மண்ணை கொத்தி எடுத்து சுற்றி போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மண் எப்படி பாருங்கள், மண் ஈரம் இருக்கணுங்க. ஈரம் இல்லைன்னா வந்து இந்த மிஷினை ஓட்ட முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். இருந்தாலும் பட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டிராக்டரிலாம் வர முடியாத இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 88 கிலோ தாங்க இருக்குது. 88 கிலோவில் பார்த்தீங்கன்னா மிஷினை நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். தூக்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி மிஷின் இது. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு ஆழம் இருக்குது பாருங்கள். அந்த மண் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 6 அடி ஆழத்துக்கு மண் புரண்டிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்லங்க. 2-3 சால் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக எப்படி ஓட்டியிருக்கான்றது நான் இந்த வீடியோ எண்டில் காட்டுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும்.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே நான் ஓட்டி முடிச்சிருவேங்க இந்த மிஷின்லேயே. பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருப்பாங்க. சூப்பராக போயிட்டு இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் இந்த கழனியை ஓட்டிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு கழனி மட்டும் இருக்குது. இந்த ஒரு கழனியை மட்டும் நான் ஓட்டிடுவேன் ஒரு 1.5 மணி நேரத்தில். பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதாங்க. இதுதாங்க இந்த பவர் வீடர். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, வாங்கி நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க. கிசான் கிராஃப்ட்டுங்க பவர் வீடரு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள், மூவ் ஆகுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நேரத்துலேயே தான் பார்த்துட்டே இருந்தீங்க, கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பாருங்கள். சூப்பராக ஓட்டியிருக்கேன். இப்போ ஓட்டுனதை காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஓட்டியிருக்கான்றது பாருங்கள். மண் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், பக்காவாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ரெண்டு சுற்று தான் ஓட்டினேன். 2 சுற்று ஓட்டுறதுக்கு இவ்வளோ அகலாம் ஓட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு கழனியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் புல், சரியான புல். மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெலாம் அறுத்தும் போயிருக்கு பாருங்க. தண்ணி வந்து கழனிலாம் ரொம்ப அறுத்தும் போயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புல் எவ்வளோ புல் இருக்குது பாருங்க. அந்த புல்லில் ஓட்டிகிட்டு இருக்கும் பாருங்க. ஒரே புல்லுங்க. டிராக்டரி ஓட்டினா கூட அந்த அளவுக்கு ஓட்ட முடியாதுங்க. உங்க பாருங்க எந்த அளவுக்கு ஓட்டிட்டு இருக்கேன். நல்லா லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. அருமையாக ஓட்டிட்டு இருக்க பாருங்க. அதுலேயே பாருங்க 6 அடிக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. புல்லுலாம் கலரி போயிட்டு இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க. பவர் வீட்ரு நல்லா யூஸ்ஃபுல்லுங்க. இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கிங்க. பக்கா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. இல்லைனா ஒன்று இதில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடிலாம் பக்காவாக ஓடுங்க மிஷினு. பாருங்கள் சூப்பராக ஓடிட்டுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் உங்கள் எதுக்கு தான் லைவாக தான் காட்டிகிட்ருக்கேன். வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷின் எப்படி எப்படி இருக்குது பாருங்கள். கைனிலாம் கொஞ்சம் பாருங்கள். கைனி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டு எப்படி சுற்றுது பாருங்கள். ரொட்டேட்டர் பாருங்கள். இந்த கைனி பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி ஓட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். எப்படி மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். 6 அடிக்கு அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா மிஷினு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த 6 அடிக்கு எடுக்குது பாருங்கள் மிஷினு. பாருங்கள் எப்படி சுற்றி ஓட்டுறேன்னு பாருங்கள். இந்த புல் பூண்டு இருக்கிற இடத்தெல்லாம் வந்து அசால்ட்டாக ஓட்டி எடுத்துன்னு போகுதுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஈரம் இருக்கணும். ஈரம் இல்லைன்னா கைனியில் ஓட்ட முடியாதுங்க. மிதமான ஈரம் இருந்தால் தான் ஓட்ட முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பொழந்துக்கிட்டு போருங்க. சூப்பராக பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்கும் பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உடனே வீடியோ வரணும்னா. பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஓட்டியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக ஓட்டியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு சுற்றில் முடிச்சிருக்கேன். இவ்வளோ புல் இருக்குது. நான் ஓட்டிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேங்க அந்த வீடியோவை. எப்படி ஓட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரே சுற்று தான் ஓட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு ஓட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த கனி ஃபுல்லாக ஓட்டி இந்த இப்போ ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு 6 அடி பள்ளம். இதுலேருந்து நம்ம அப்படியே வேர்க்கடலை போட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதான். வேர்க்கடலை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டர் வந்து எடுத்துகிட்டு வீலை மாட்டிட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதாங்க. பாருங்கள் ஃபைனல் டச் பாருங்கள். ஃபைனல் டச் எப்படி ஓட்டியிருக்கான்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கனி எப்படி ஓட்டியிருக்கேன் பாருங்கள். டிராக்டரியில் ஓட்டுற மாதிரி ஓட்டியிருக்காங்க. பவர் வீட்ரு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அந்த அளவுக்கு ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. செம்மையாக ஓட்டியிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்த கொஞ்சம் மண் கொஞ்சம் மோடாக இருந்தது, அதனால் அதை தள்ளிட்டு இருக்குங்க. வேறு எதுவும் இல்லைங்க. அது கொஞ்சம் மண் அதிகமாகிடுச்சு. அது கொஞ்சம் அப்படியே மட்டமாக கொஞ்சம் தள்ளி விட்றாங்க. இதாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பக்காவாக இருக்குன்னு.
சூப்பராக இருக்குது பாருங்கள். கைனி பாருங்கள், லைவாக வந்து பாருங்கள். ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், மண் சூப்பராக புழ பக்காவாக இருக்குங்க பாருங்கள். பவர் வீடர் நல்லா யூஸ்ஃபுல்லுங்க பாருங்கள், நல்லா யூஸ்ங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.